ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு மோசேயின் பாட்டு. வெளிப்படுத்தின விசேஷம் 15:3 சொல்லுகிறது, மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி. வேத புத்தகம் முழுவதும் அநேக பரிசுத்தவான்களுடைய பாடல்களால் நிரம்பி இருக்கிறது. சங்கீத புஸ்தகம் முழுவதும் பூமியிலே பரிசுத்தவான்கள் தேவனை துதித்து பாடும் பாடல்களால் நிரம்பி இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் பரலோக பரிசுத்தவான்கள் பாடும் பாடல்களால் நிரம்பி இருக்கிறது. நாம் பூமியிலும் கர்த்தரை பாடுவோம், பரலோகத்திலும் கர்த்தரை பாடுவோம். பூமியிலே தேவனுடைய ஊழியக்காரர்களோடு கரம் கோர்த்து பாடுவோம். பரலோகத்திலே தேவ தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்களோடு இணைந்து பாடுவோம். பரலோகத்தில் பரிசுத்தவான்கள் பாடி கர்த்தரை ஆராதிப்பதை வெளிப்படுத்தும் விசேஷத்திலே காணலாம். அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 15:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எந்த பாட்டை பாடினார்கள்? தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடினார்களாம். பூமியிலே மோசே எழுதின பாட்டு பரலோகத்திலே பாடப்படுகிறது. மோசே கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்திலே இடம்பெற்றிருக்கிறது. சிவந்த சமுத்திர கரையிலே ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த கர்த்தரை இஸ்ரவேலர் புகழ்ந்து பாடினார்கள். நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். அது விடுதலையின் பாட்டு, கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடும் பாட்டு, கர்த்தரை துதித்து ஆராதிக்கும் பாட்டு மட்டுமல்ல, அது எழுப்புதலின் பாட்டு. மோசே அந்த பாட்டை பாடும்போது அவருக்கு 80 வயதுக்கு மேல் இருந்திருக்கும். மோசேயினுடைய மூத்த சகோதரியாகிய மீரியாமால் அந்த பாட்டை கேட்டுக்கொண்டு அமைதியாய் இருக்க முடியவில்லை. தன் கையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டாள். மோசேயும் மீரியாமும் இஸ்ரவேல் ஜனங்களும் பாடுகிற பாட்டையும் அவர்களுடைய நடனத்தையும் நம் மன கண்களுக்கு முன்பாக கொண்டு வரும்போது அவர்களுடைய மகிழ்ச்சியில் நாமும் பங்கு பெற வேண்டும் என்று தோன்றுகிறது அல்லவா? அவர்களோடு கரம் கோர்த்து நாமும் கர்த்தரை ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் அவர்களை பார்வோனுடைய கைக்கும் எகிப்திலிருந்தும் விடுதலையாக்கினார். நம்மை சாத்தானுடைய கைக்கும் இப்பிரபஞ்சமாகிய உலகத்தினின்றும் விடுதலையாக்கினார். அன்றைக்கு அவர்களுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தினது. ஆனால் நமக்கோ தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். நம்மை மீட்டு கொண்டார். பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நமக்கு தந்தார். தேவ பிள்ளைகளே, எவ்வளவு பெரிய கிருபை இது! இன்றைய நினைவிற்கு 150ஆம் சங்கீதம் 4-5 வசனங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குடலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை எரேமியா 48 மற்றும் 49ஆம் அதிகாரங்கள், மாலை எபிரெயர் 7ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருக்காக வெற்றியின் பாடல்களை பாடுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.